அக்டோபர் பாரதி ஏர்டெல்ங்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். இதனோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி 3rd அக்டோபர் பை பண்ணிட்டு 6th அக்டோபர் வந்து செல் பண்ணிட்டேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ஸ்டாக்கை ஏன் பிக் பண்ணினேங்கிறதுக்கு ரீசன் ட்ராப் பேஸ் ரேலி. ட்ராப் பேஸ் ரேலிங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராப் இருக்கு. இங்கே ஒரு பேஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரேலி கொடுத்துருக்கு. மார்க்கெட் எப்பயுமே இந்த ட்ராப் பேஸ் ரேலி ஜோனுக்கு, அதாவது இது வந்து டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த டிமாண்டில் மார்க்கெட் எப்போல்லாம் ஃபால் ஆகுதோ அப்போல்லாம் ரிவர்சலுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. எனக்கு மோரோவர் இந்த இடத்துல ஒரு டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜினா என்னன்னா, மார்க்கெட்டில் பையருக்கும் செல்லருக்கும் எந்த பக்கம் மார்க்கெட்டை கொண்டு போகணுங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும். பட் டிமாண்ட் ஜோன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் டிமாண்ட் ஜோனில் விழுந்ததுன்னு சொன்னால் அங்கேருந்து வந்து ஒரு ரேலி இருக்கும்னு சொல்லி. நான் இப்போ டிமாண்ட் ஜோனில் நெக்ஸ்ட் டே நான் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டேக்கு உண்டான ரீப்ளே நான் ஓட்டுறேன். நான் பை பண்ணின ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வந்து சூப்பராக ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. இதை வந்து நான் செல் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1.5% 2% மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு ஸ்விங் ட்ரேடில் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஷேர்ஸை வந்து நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 10% கிட்ட மேலே போயிருக்கு. இந்த இடத்துல தானே நம்ம செல் பண்ணினோம். இந்த இடத்துல செல் பண்ணினதுலேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5-8% கிட்ட மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல நம்ம பார்த்துட்டோம் மார்க்கெட் மேலே போகுது நம்ம விற்றதுலேருந்துன்னு சொல்லி, நான் ஏன் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இதை மாதிரி ஒரு இடத்த நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் ட்ரெண்ட் ஃபாலோயிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா இதை மாதிரி ட்ரெண்டுக்காக வேண்டி நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பிடிக்கலாம். எப்போ அந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகுதோ அப்போ நீங்கள் வெளியே வந்துடும். என்னோட கேரக்டரை வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்க்கு வந்து சூட் ஆகுது. ஏன்னா 80% ஆஃப் யுவர் ப்ராஃபிட் வில் கம் ஒன்லி ஃப்ரம் 20% ஆஃப் யுவர் ட்ரேட். அதனால அந்த 20% ட்ரேடுக்காக வேண்டி நான் வெயிட் பண்ணணுங்கிறதுல வந்து எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு இந்த கேப்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி ரிவர்சல் பட்டனை உள்ள வரும், டக்குன்னு வெளியே போகிறோங்கிறது தான் வந்து என்னோட ஸ்டைலு. யாருக்காவது நான் விற்றதுக்கப்புறம் மேலே போகுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் ஆல் என்டையர்லி அப் டு யூ. நீங்கள் எதை மாதிரி கேரக்டரில் இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ என்னோட கேரக்டருக்கு இந்த மாதிரி ஸ்விங் வந்து சூட் ஆகுது. நான் இது மாதிரி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு ட்ரெண்ட் ஃபாலோயிங்னு ஒரு சிஸ்டம் நான் ஜென்ரேட் பண்ணினேன். பேஸ்ட் ஆன் இந்த ஸ்விங்கை வச்சே நான் ட்ரெண்ட் ஃபாலோயிங் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா எனக்கு இப்போ இதில் ஓரளவுக்கு லாஜிக் புரிய ஆரம்பிச்சிருது. ஏன் வந்து நம்ம விற்றதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் மேலே போகுதுங்கிற ஸ்டடீஸை நான் படிக்க ஆரம்பித்தேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸ் வந்து நான் ட்ரெண்ட் ஃபாலோயிங்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்போது நான் இந்த ஸ்விங்கை வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்விங்கை கேப்சர் பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்கோர் பேஸ்டு சிஸ்டம் இருக்குது. இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங்கை கேப்சர் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதில் நான் கேப்சர் பண்ணிப்பேன். இதை மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெவலப் பண்ண உங்களோட ஈக்விட்டி கர்வ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வேறு ஒரு ட்ரேடில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.